ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரன் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். நாள்தோறும் பகவத்கீதையில் ஞான விஞ்ஞான யோகம்ன்ற 7வது அத்தியாயத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். இதில் பகவான் கடந்த சில ஸ்லோகங்களாக தன்னுடைய பெருமைகள் பற்றிலாம் எடுத்து சொல்கிறாரு. எதுக்கு? ஏன்னா 7வது அத்தியாயம் தொடங்கி நம்ம பக்தி யோகத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். பகவான் மேலே பக்தி பிறக்கிறதுக்கு பகவான் எவ்வளோ உயர்ந்தவர், அவருக்கு எவ்வளோ பெருமையான குணங்கள்லாம் இருக்குன்றது தெரியணும் இல்லையா? அதனால் பகவான் அதெல்லாம் சொல்லிட்டு வராரு. அது சொல்லிட்டு வரும்போது பகவானுக்கு இவ்வளோ பெருமைகள் இருந்தும் இவ்வளோ உயர்ந்தவராக இருந்தும் ஏதோ சில பேர் பகவான்கிட்ட வேண்டாமையே இருக்காங்க, பகவான்கிட்ட சரணடையாமல் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க ஒரு 4 விதமான பேருன்னு அவங்கள பற்றி பகவான் 15வது ஸ்லோகத்தில் எடுத்து சொல்கிறாரு. இப்போது 16வது ஸ்லோகத்துலையும் நம்ம வேறு ஒரு 4 பேரை பற்றி பார்க்க போகிறோம். 4 விதமான பேர் பற்றி. இந்த 4 விதமான பேர் யார், அவங்க யார் யாருன்றதை பார்க்கலாம். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுக்ருதி நோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசுரர்த்தார்த்தி ஞானீ ச பரதர்ஷப. சதுர்விதா 4 விதமானவங்க இருக்காங்க. மாம் பஜந்தே என்கிட்ட என்ன வேண்டுறதுக்காக வராங்க, பக்தி செய்ய வராங்க. ஆனால் என்ன விஷயமா அப்படின்னா அதை தான் பகவான் சொல்ல போகிறாரு. ஆனால் இந்த 4 விதமான பேருமே ஜனாகா சுக்ருத்தினக, அவங்க நல்ல புண்ணியசாலிகள், நல்லவங்க. ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காகனாலும் என்கிட்ட வேண்ட வராங்க இல்லையா, வேறு எது பின்னாடியோ போகாமல். அதனால் 4 பேருமே புண்ணியசாலிகள். அந்த 4 விதமான பேரில் முதல்ல ஆர்த்தக, சொத்து கேட்டோ செல்வம் கேட்டோ வராங்க. அர்த்தார்த்தி, அவங்களும் செல்வம் கேட்டு வராங்க. ஆனால் இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற வித்தியாசம் என்னென்னா, ஆர்த்தகன்றது முன்னமே அவங்கக்கிட்ட சொத்து செல்வம் இருந்தது, அதை இழந்துட்டாங்க, திரும்ப கேட்க வந்திருக்காங்க. அர்த்தார்த்தினா இது வரைக்கும் இல்லை, இப்போ புதுசாக இனிமேல் செல்வம் வேணும் அப்படின்ட்டு வேண்ட வந்திருக்கிறாங்க. அடுத்து ஜிக்ஞாசு. ஜிக்ஞாசுன்றவங்க இந்த உலக பொருட்கள் மேலெல்லாம் பெருசாக அவங்களுக்கு உடன்பாடு இல்லாதவங்க. அதாவது அது மேலே அவங்களுக்கு பற்று இல்லை. ஏன்னா அது இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு போய்டும் தெரியும், அது நித்தியமானது இல்லை, பர்மனெண்ட் இல்லைன்னு தெரியும். அப்போ அவங்க ஆத்ம அனுபவம், அதுக்கும் ஒரு படி மேலே ஆத்ம அனுபவத்தை வேண்டி வராங்க. ஆனால் பகவான்கிட்ட இன்னும் வரல. ஆனால் பகவானை வேண்டி வரல, ஆத்ம அனுபவத்தை வேண்டி வராங்க. அடுத்ததாக ஞானின்றவங்க பகவான்கிட்ட பகவானையே வேண்டி வரவங்க அப்படின்னு இந்த 4 விதமான பேரை பற்றி பகவான் சொல்கிறாரு. இதோடு நிறுத்தாமல் 17வது ஸ்லோகத்தில் இந்த 4 விதமான பேரில் ஒருத்தர் ரொம்ப சிறந்தவர், அது யாருன்னு சொல்கிறாரு. தேஷாம் ஞானி நித்ய யுக்தஹ ஏக பக்திர் விசிஷ்யதே பிரியோ ஹி ஞானினோத்யர்த்தம் அஹம் சச மம பிரியஹ. தேஷாம்னா இவங்களுக்குள்ள 4 விதமான பேர் சொன்னார் இல்லையா 16வது ஸ்லோகத்தில். ஆர்த்தக, இழந்த செல்வத்தை வேண்ட வரவங்க. அர்த்தார்த்தி, புதுசாக செல்வம் வேணும்னு வேண்ட வரவங்க. ஜிக்ஞாசு, ஆத்ம அனுபவம் கேட்டு வரவங்க. ஞானி, பகவான்கிட்ட கேட்க வரவங்க, வேண்டுறவங்க. இதில் ஞானின்றவங்க தான் நித்திய யுக்தக, எப்போதும் என் கூட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. ஏக பக்தி, என்கிட்ட மட்டுமே பக்தி செய்கிறவங்க. அதனால் அவங்க தான் விசேஷியத்தை, இருக்கிறதுலே சிறந்தவங்க. ஏன்னா பகவான்கிட்ட போயிட்டு பகவான் எல்லாமே கொடுக்கக்கூடியவர். அவர் முக்தி, அதாவது இனிமேல் பிறவியே இல்லாமல் செய்யக்கூடியவர். அவர்கிட்ட போய் அவரை பற்றி அவரை கேட்காம வேறு என்னெல்லாமோ கேட்டால் எப்படி இருக்கும்? அது போல தான். அதனால தான் பகவான் சொல்கிறாரு, வேறு எல்லாரும் என்கிட்ட வந்தாலும் வேறு விஷயத்துக்காக வராங்க. ஆனால் இந்த ஞானின்றவன் மட்டும்தான் என்கிட்டேருந்து எப்போதும் பிரியாமல் இருந்து என்கிட்ட மட்டுமே பக்தி பண்ணி என்கிட்ட என்னையே வேண்ட வரான். அதனால் ஞானி தான் விசேஷத்தை, சிறந்தவர்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஞானினக அகம் பிரியகி, ஒரு ஞானிக்கு நான் தான் ரொம்ப பிரியமானவன்னு பகவான் சொல்கிறாரு. அதோட நேரத்தில் ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்கிறாரு. மமச்ச சக பிரியக, எனக்கும் அந்த ஞானி தான் ரொம்ப விருப்பமுடையவன், ஒரு பிரியமானவன்னு பகவான் சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய விஷயம் அது! இவ்வளோ பேரை பற்றி சொல்லிட்டு பகவான் அதில் ஒருத்தர் சிறந்தவர்னு சொல்லி அதோடு நிறுத்தாமல் அந்த சிறந்தவன் தான் எனக்கும் பிரியமானவன்னு பகவான் சொல்கிறாரு. அப்படின்னா அப்போ ஞானியோட பெருமை எவ்வளவு! அந்த ஞானியோட பெருமையை இன்னும் அடுத்த ஸ்லோகத்துலேயும் சொல்கிறாரு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.